வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வசமாக சிக்கிய நடுவர் ரீமேட்ச் அறிவிப்பு. சச்சின் ஆவேச பதிவு, சிக்கலில் பிசிசிஐ. அதாவது ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணியை பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல விடாமல் தடுத்த ஆர்சிபி அணி ரசிகர்கள் அத்துமீறி நடந்து கொண்ட சம்பவம் சமூக வலைதளங்களில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. பெங்களூருவில் இந்த போட்டி முடிவடைந்த பிறகு ஆர்சிபி ரசிகர்கள் சிஎஸ்கே ரசிகர்களை கடுமையாக கிண்டல் செய்து தகாத செயல்களிலும் ஈடுபட்டு இருக்காங்க. மேலும் ஆர்சிபி அணி ரசிகர்கள் பெங்களூரு நகர வீதியில் உற்சாகமாக அணிவகுப்பு நடத்தினாங்க. பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றதையே பெரிய அளவில் ஆர்சிபி ரசிகர்கள் இப்படி கொண்டாடிட்டு வராங்க. இதனையெல்லாம் பார்க்கும்போது இதே ஆர்சிபி கோப்பையை தான் வென்றுவிட்டதோ என்று நினைக்க தோன்றியது. அந்த அளவுக்கு ஆர்சிபி அணியின் ரசிகர்கள் அடாவடி செயலிலும் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தான் என்னதான் இந்த ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே போட்டியில் ஆர்சிபி அணி வெற்றி பெற்றிருந்தாலும் இதில் மிகப்பெரிய சர்ச்சை ஒன்று வெடித்து இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, கடைசி ஓவரில் தல தோனி அவர்கள் அவுட் ஆனது ஒரு நோபால் என்ற தகவலும் கிடைத்து இருக்கு. இது சம்பந்தமாக நார்த் இந்தியன் ஊடகங்களில் மிகப்பெரிய பிரளயமே வெடித்து இருக்கு. அதாவது ஆர்சிபி அணி தனது ஹோம் அட்வான்டேஜை வைத்து சில தவறான விஷயங்களையும் செஞ்சு இருக்காங்க. அதே போல் தல தோனி அவர்கள் அவுட் ஆனது ஒரு நோபால் என்று அனைவருக்கும் தெரியும். ஆனால் இதனை எல்லாம் கள நடுவர்கள் கவனிக்காமல் இருந்திருக்காங்க. சரி, கள நடுவர்கள் தான் கவனிக்கல, மூன்றாம் நடுவர்களாவது கவனிச்சு இருக்கணும். அவங்களும் சரியா கவனிக்காம ஆர்சிபி அணிக்கு சாதகமாக செயல்பட்டு உள்ளதாகவும் ஒரு முக்கியமான தகவலும் வெளியாகி இருக்கு. நடுவரே இது குறித்து கூறியுள்ளதாகவும் சில பரபரப்பான தகவல்களும் நார்த் இந்தியன் ஊடகங்களில் தற்போது வெளிவந்து கொண்டு இருக்கு. இந்த நிலையில் தான் இது மட்டும் உண்மையாக இருந்தால் மீண்டும் சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி ரீமேட்ச் நடக்கக்கூட வாய்ப்பு இருக்கு. இல்லைனா நடுவர் மீது மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் இல்லை என்றால் இனிமேல் ஐசிசி தொடர்களுக்கும் பிசிசிஐ தொடர்களுக்கும் அம்பையர் செய்ய விடாமல் நீக்குவது என டிஸ்மிஸ் செய்ய அதிகபட்ச வாய்ப்புகள் உள்ளது என்ற ஒரு முக்கிய தகவலும் வெளியாகி இருக்கு. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கடுமையான புகார்களையும் கொடுத்து இருக்காங்க. இது சம்பந்தமாக கள நடுவர்கள் ஆனந்த் பத்மநாதன், அக்ஷர் ட்ரோட்ராவிடம் கடுமையான விசாரணையையும் பிசிசிஐ மேற்கொண்டு வராங்க. இந்த ஒரு சம்பவம் தான் தற்போது தல தோனியை கலங்கடிக்க வைத்து இருக்கு. ஒருவேளை ரீமேட்சில் நடந்தால் சிஎஸ்கேவுக்கு நல்லதாக இருக்கும். அப்படின்னு பார்த்தோம்னா சிஎஸ்கே 16 புள்ளிகளை பெற்று பிளே ஆஃபுக்கு செல்ல அதிக வாய்ப்பு உள்ளது. இந்த போட்டியில் தோல்வி கிடைந்தாலும் கூட நம்ம தல தோனிக்கு கஷ்டமாக இருந்து இருக்காது. ஆனால் நடுவர்கள் ஆர்சிபிக்கு சாதகமாக சென்றது தான் தற்போது சிஎஸ்கே பிளேயர்ஸ், ஃபேன்ஸ் என அனைவருக்கும் கஷ்டமாக இருக்கு. இது குறித்து சச்சின் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லோரும் நல்லா தான் விளையாடி இருக்காங்க. ஆனால் ஏன் ரஹானவை தொடர்ந்து சொதப்பலாக விளையாடியும் பிளேயிங் 11ல் எடுத்தீர்கள் என்று சச்சின் கேள்வி இருக்காரு. அதே போல முக்கியமான போட்டியில் ருத்ராஜ் டக் அவுட் ஆனதும் சிவம் தூபே 15 பந்தில் 7 ரன்கள் என இப்படி பொறுப்பில்லாமல் விளையாடி இருக்காங்க. இதையெல்லாம் குறிப்பிட்டு சச்சின் கடுமையான விமர்சனத்தையும் வச்சு இருக்காரு. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.